வணக்கங்க. பட்டுக்கோட்டை கருப்பர் அமுதமிகில் சமையல் இன்றைக்கி என்ன வீடியோனா புளி மிளகாய் செஞ்சு காட்ட போகிறேங்க. இது வந்து கிராமத்துலலாம் செம்ம ஃபேமஸ்ஸு. வயக்காட்டில் வேலை பார்க்குறவங்க பழைய சாதத்துக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் அடிக்கடி செய்வோம். அதை தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன்னா, பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டு கழுவிட்டு இப்படி கட் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ணிக்கிட்டு அடுப்பில் வெந்நீர் வச்சு இந்த பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும் உப்பு போட்டு. அப்புறம் அந்த புளியை கரைச்சி ஊற்றி கொஞ்சம் சுண்டி வரையில் அப்படியே இறக்குனோம்னா உரைப்பே இருக்காது. புளிப்பு உப்பு எல்லாமே சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கெடாது. ஒரு 4 நாளைக்கு கூட வச்சுக்கலாம் வெளியில். புளி ஊற்றுறதுனால அது கெட்டு போகாது. நல்லா சுண்டை வளைச்சி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். இது அதாவது சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் அது தொட்டுக்கிற செம்மையாக இருக்கும். மோர் இதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம். இது எப்படி ஈஸிங்க. ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு புளி மிளகாய் செய்கிறதுக்கு கடாய் வச்சு தண்ணி விட்டுட்டேங்க. இப்போ உப்பு சேர்ப்போம். உப்பு சேர்த்துட்டு பச்சை மிளகாயை போடுவோம். இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். வெந்த உடனே நம்ம புளியை கரைச்சி கொஞ்சம் வெந்தவொடனே புளி கரைச்சி ஊற்றலாம். மிளகாய் வெந்து நல்லா கலர் மாறிடுச்சு இல்லையா? இந்த தருவாயில் நம்ம புளியை ஊற்றிக்குவோம். இது நல்லா சுண்டி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே கிடவே கிடாதுங்க. அப்படியே இருக்கும் அந்த புளி மிளகாய். பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டிட்டு இப்போ தட்டுக்கு மாற்றி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். புளி மிளகா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது சாப்பிட பழைய சாதம் எல்லாத்துக்குமே இது சைடிஷாக வச்சுக்கலாம். இது வந்து உரைப்பு இருக்காது. ஏன்னா நம்ம கீந்துட்டு உப்பு சேர்த்து புளி ஊற்றிட்டோம் இல்லையா? அதனால் உரப்பு இருக்காது. ரொம்ப புளி சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கம்மியாக நீங்கள் நான் செஞ்சது மாதிரியே செஞ்சிங்கன்னா அது கெடாமல் அப்படியே இருக்கும். 4 நாளைக்கு கூட வெளியில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா எவ்வளோ நாளைக்கு 10 நாளைக்கு 15 நாளைக்கு வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம தேவை வர்றப்ப எடுத்துக்கலாம். 2 காரசாரமான ஒரு கூட்டுன்னே இதை சொல்லலாம். அப்புறம் இந்த எங்கேயாவது வெளியில் போயிலாம் நம்ம புளி சாதம் அது இதுன்னு கட்டிட்டு போகிறோம் இல்லையா? அதுக்கும் கூட இது செமையாக இருக்கும் சாப்பிட. மறக்காமல் நீங்களும் 5 நிமிஷத்தில் செய்கிறது தான் அது. செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ப்ளீஸ் வீடியோவை பாருங்கள். நன்றிங்க.